அரஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்னை பராசக்தி மகாமாயிக்கு ஜெய ஜெய. அன்பார்ந்த பக்தர்களுக்கு ஓமலூர் என்னும் புண்ணியம்பதி. இந்த ஓமலூர் மிக சிறப்பு வாய்ந்த ஊராக கருதப்படுகிறது. இந்த ஓமலூர்ல 800 வருடங்களுக்கு பழமையான சிவாலயம். இவர்தான் சுயம்புநாதர். பழங்கால சிவாலயம் இது. இந்த சிவாலயத்துல அருள்பாலிக்கக்கூடிய அம்பாள் பர்வதவர்தினி அம்பாள். பர்வதவர்தினி அம்பிகா சமேத சுயம்புநாதர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வருவதால் என்ன பலன்னா, பாவம் போய் புண்ணியம் வாங்குற ஸ்தலமாக விளங்குது. ரொம்ப விசேஷமான மூர்த்தி இந்த சிவபெருமான். நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்சபடி நடத்தி கொடுப்பார். இந்த ஆலயத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, வரம் தரும் வாராகி அம்பாள் இருக்கா. இந்த ஆஷாட நவராத்திரி 10 நாளும் சிறப்பாக வாராகி அம்பாளுக்கு தினந்தோறும் அம்பாளுக்கு சிறப்பாக மஞ்சள் அபிஷேகமும், அதனை தொடர்ந்து தினந்தோறும் ஒவ்வொரு அலங்காரம். வாராகிக்குன்னு பக்தர்கள் இந்த மகளிரெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட நவராத்திரி ரொம்ப விசேஷமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. இன்று முதல் நாள் அம்பாளுக்கு காப்பு கட்டி பக்தர்களும் காப்பு கட்டி சிறப்பாக இந்த பூஜையை நடத்துகிறாங்க. இதே போல் பல்வேறு மக்களும் அம்பாளுடைய பக்தர்கள் எல்லாருமே இந்த பூஜையில கலந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, இந்த வாராகி அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போனா உடனடியாக நடத்தி கொடுப்பா இந்த அம்பாள். இந்த அம்பாளுடைய பேரே வரம் தரும் ஸ்ரீ வாராகி. நம்ம என்ன வரம் கேட்டாலும் அந்த அம்பாள் கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவள் இந்த அம்பாள். திருமணம் நடைபெற வேண்டும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த அம்பாளுக்கு மஞ்சளால மாலை கட்டிட்டு வந்து போடுறது, மஞ்சள் அரைச்சி அம்பாளுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். எதிரிங்க தொல்லை பிரச்சனை அப்படிங்கிறவங்க அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்துப்படி பண்றது விசேஷம். வறுமை, வீட்டில் வறுமை கஷ்டம் அப்படிங்கிறவங்க அம்பாளுக்கு மருதாணி அரைச்சிட்டு வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷமா இருக்கு. கடன் தொல்லை இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அரிசி மாவால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றது விசேஷமா இருக்கு. ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமியும் வளர்பிறை பஞ்சமியும் சிறப்பாக அபிஷேக அலங்கார பூஜை எல்லாம் செய்யப்பட்டு அம்பாள் திருக்கோவிலை வலம் வந்து சிறப்பாக பூஜை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமியிலையும் வளர்பிறை பஞ்சமியிலையும். அது மட்டும் இல்லை, இந்த சிவாலயத்துல மகா சக்கரகால பைரவர் இருக்கார். நம்ம நினைச்சபடி நமக்கு அருளை வழங்கக்கூடியவர் இந்த மகா சக்கரகால பைரவர். பைரவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான பைரவராகவும், இந்த மேற்கு சரபங்கா நதி, ஓமலூர்ல 2 நதி ஓடுது. கிழக்கு சரபங்கா நதி, மேற்கு சரபங்கா நதி. இந்த மேற்கு சரபங்கா நதிக்கரையின் மேலே இந்த சிவாலயம் இருக்குது. கொஞ்சம் காட்டுக்குள்ள இருக்கிறதுனால யாருக்கும் தெரியறதில்லை. வேளாசாமி செட்டியார் பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி இந்த சுயம்புநாதர் ஆலயம் இருக்கு. மகா சக்கரகால பைரவர் இருக்காரு. லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு. கடன் தொல்லை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டா இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு நம்ம வெளியே வரலாம். அதுக்கு கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பார். இந்த நரசிம்மரும் துணை இருப்பார். எல்லாரும் வந்து இந்த விசேஷத்துல கலந்துக்கோங்க. வாராகி அருளும் பைரவருடைய அருளும், அதற்கு மேலாக இங்கே வீட்டிற்கக்கூடிய சுயம்புநாதர் பேரருள் நமக்கு கிடைக்கும். நம்பினார் கெடுவதில்லை. எல்லா வளமும் நலமும் நமக்கு தருவார். எல்லாம் நன்மையே முடியும். நமக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னா எல்லாம் நன்மை ஒவ்வொன்றா காமிப்பார் அவரே. இந்த தடத்துல போனா நமக்கு இந்த செயல்லாம் நடக்கும் அப்படின்னு நமக்கு முயற்சியை தூண்டி கொடுத்து நம்மளுடைய வறுமை கஷ்டத்தெல்லாம் போக்கக்கூடியவர் இந்த சுயம்புநாதர். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.